வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான, அதே நேரத்துல கத்துக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு தியானம் இப்ப சொல்ல இருக்கிறோம். இன்னைக்கு மனதிற்குரிய பயிற்சியில இந்த ஜென் மெடிடேஷன் கத்துக்க இருக்கிறோம். இந்த ஜென் மெடிடேஷன் நம்முடைய ஹையர் கான்ஷியஸ்னஸோட இணைக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி. சீக்கிரமா இணைக்கக்கூடிய ஒரு டெக்னிக். இந்த ஜென் மெடிடேஷன்ல ஒரு விஷயம் நம்ம முதல்ல கவனத்துல வச்சுக்கணும். ஜென் மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தில் தவற விடுறப்ப, இந்த ஜென் மெடிடேஷன் நெகட்டிவா முடியறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. நெகட்டிவா முடியும். ஜென் மெடிடேஷன் முதல்ல எப்படி செய்யணும் அப்படின்றதை தெரிஞ்சுக்கிட்டு, இதுல எதுல கவனத்தோட இருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஜென் மெடிடேஷன் அப்படின்றது தியான நிலை நம்ம எடுத்துக்கிறோம். உடல் எல்லாமே தளர்வா விட்டுறணும். விட்டுட்டு நம்ம உடல் கிடையாது, நம்ம மனம் கிடையாது, நம்ம உயிர் சக்தி கிடையாது, நம்ம அறிவு கிடையாது. நம்ம இது எல்லாத்தையுமே கடந்தவங்க. நம்ம ஆன்மா. நம்ம கண்கள் மூடி மனதில் வரக்கூடிய எண்ணங்களை கவனிக்கணும். நம்ம எதையும் திங்க் பண்ணக்கூடாது. எதையும் கான்ஷியஸ்னஸா ரிப்பீட் பண்ணக்கூடாது. எண்ணத்துக்கு பின்னாடியே போக்கூடாது. அந்த எண்ணம் வருவதை கவனிக்கணும். எண்ணம் அப்படியே கடந்து போகும். அத அப்படியே கவனிக்கணும். நம்ம கவனிக்க, கவனிக்க எண்ணம் வரும், போகும், வரும், போகும். எண்ணத்துடைய வேகங்கள் எல்லாமே கம்மியாகும். மனம் அமைதியா இருக்கும். நம்ம மனதுல நெறைய சேஞ்சஸ் ஃபீல் பண்ண முடியும். உடல் அளவுல நெறைய சேஞ்சஸ் ஃபீல் பண்ண முடியும். கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த ஜென் மெடிடேஷன். நம்ம சாட்சி பாவனையோட கவனிக்கணும். எந்த எண்ணம் வந்தாலும் சரி, அந்த எண்ணத்துக்கு பின்னாடி போகாம, அந்த எண்ணத்துக்கு ஒரு மதிப்பு குடுக்காம, வெறுமனே நம்ம கவனிக்கணும். இப்ப இந்த விஷயத்தை நம்ம தொடர்ச்சியா செய்றப்ப, நெறைய எண்ணங்கள் வரும். கவனிக்க, கவனிக்க எண்ணங்கள் குறைஞ்சுகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல எண்ணங்களே இல்லாத நிலை நம்ம அடைவோம். எண்ணங்கள் இல்லாத நிலை அதிலேயே இருப்போம். திரும்ப எண்ணம் வரும். திரும்ப அத கவனிக்கிறப்ப, சாட்சி பாவனையோட கவனிக்கிறப்ப, எண்ணமற்ற நிலையிலேயே நம்ம அப்படியே நிலைச்சிருப்போம். அப்ப இதுதான் தியானம். இதுதான் கான்செப்ட். இது செய்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மனதுல புதைந்திருக்கக்கூடிய கழிவுகள், தீய எண்ணங்களா இருக்கலாம். மத்தவங்களுக்கு நம்ம செஞ்ச துரோகமா இருக்கலாம். நம்ம மத்தவங்கள மன்னிக்காம விட்ட அந்த ஒரு அனுபவங்களா இருக்கலாம். இது மாரி மனதுல என்னென்ன கழிவுகள் இருக்கோ, அந்த கழிவுகள் எல்லாமே மேல வரத் தொடங்கும். அப்ப என்னடா இவ்ளோ நேரம் நல்லா தான் இருந்தோம். தியானம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இது மாரி கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருதே, தீய எண்ணங்கள் வருதே, தியானம் சரியில்லையோ அப்படின்னு நெனைக்க வேண்டாம். கழிவு வெளியேறுது. எப்படி மோஷன் போகுதோ, வாமிட் வருதோ, அது மாரி கழிவு வெளியேறுது. அத திரும்ப அடக்கி வைக்கக்கூடாது. கழிவு வெளியேறிட்டா உடம்பு ஃப்ரீயா இருக்கும். மனதுல கழிவு வெளியேறிட்டா, மனதுடைய ஃபங்ஷனே மாறிடும். வேற விதமா மனம் ஃபங்ஷன் ஆகும். அப்ப அது மாரி தீய எண்ணங்கள் வருது அப்படின்னா, வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இனி அந்த கழிவு வெளியேறுது. அது என்ன எண்ணமா இருந்தாலும் சரி, எந்த ஞாபகங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கசப்பான நினைவுகள் எதுவா இருந்தாலும், அதையும் அப்படியே சாட்சி பாவனையிலேயே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணம் வரும். பெரிய எண்ணங்களா இருந்தா, பெரிய விஷயமாக இருந்தா, உடல்ல வலி ஏற்படலாம். கண்ணீர் வரலாம், அழுகை வரலாம். அது எல்லாத்தையுமே நம்ம உடல் கிடையாது. அதையும் கடந்தவங்க அந்த சாட்சி பாவனையில வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே கடந்து போயிரும். கடந்து போயிட்டா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அத பத்தி யாராவது ஒருத்தர் பேசினாலும் சரி, யாராவது நினைவுபடுத்தினாலும் சரி, நமக்கு எமோஷன் ஆகவே ஆகாது. அந்த எண்ணம் கடந்து போயிருக்கும். அந்த கழிவு வெளியேறியிருக்கும். நம்ம மனம் பக்குவமாயிருக்கும். நம்ம மனம் ஏற்கனவே இருந்தத விட ஸ்ட்ரெங்தன் ஆயிருக்கும். இது மாரி கழிவுகள் உள்ள போக, போக, போக இன்னும் சின்ன வயசுல நடந்தது, இன்னும் பெரிய, பெரிய விஷயங்கள் எல்லாமே வெளிய வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான டெக்னிக்கு இந்த ஜென் மெடிடேஷன். இந்த ஜென் மெடிடேஷன் நம்ம செய்யலாம். இதுக்கான அடுத்த பதிவில் எப்படி செய்றது அப்படின்ற தெளிவான ஒரு கைடன்ஸ் நான் குடுக்குறேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.